students, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 12 ஓட chapter 2ல example 2.7 பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா z is equal to 2 plus 3i into 1 minus i அப்படின்னு கொடுத்துட்டு z inverse ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆனால் இப்போ நம்மளோட z வந்து மல்டிப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா z இன்வர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணணும்? 2 1s are 2, 2 into minus I minus 2i, 3i into 1 3i, plus into minus minus 3i square. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே i square minus ஆகிடும். ஸோ ப்ளஸ் 3, 2 plus 3 5 வந்துடும், 3i minus 2i i வந்துடும். இப்போ நம்மளுக்கு z இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ரெசிப்ரோக்கல் பண்ணணும். தட் இஸ் 1 by z. அப்போ 1 by நம்மளோட z வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சு? 5 plus i மாறி போச்சு. இப்போ இந்த மாதிரி டிவிஷன் ஃபார்மேட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? டினாமினேட்டருக்கு கான்ஜுகேட் எடுத்து மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். கான்ஜுகேட் எடுக்கிறதுனா என்னது? இமேஜினரியோட சைனை மட்டும் மாற்றணும். அப்போ இங்கே 5 + i இருக்குன்னா 5 - iயோட மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். இது 1 into anything. அப்போ அந்த 5 - i அப்படியே வந்துடுது. கீழே பார்த்தீங்கன்னா a + b into a - b மாதிரி இருக்குது. அதனால் a² - b² போட்டுக்கிறேன். which is 5 - i by 5 square வந்துட்டு உங்களுக்கு 25 ஆயிடுது. i² வந்துட்டு உங்களுக்கு -1. அப்போது ஆல்ரெடி வெளியே மைனஸ் இருக்கனால +1 ஆயிடுது. அப்போது மேலே 5 - i அப்படியே வச்சுட்டு 25 + 1 26ன்னு வந்துடுது. therefore z இன்வர்ஸோட ஆன்சர் என்னது? 5 by 26 minus 1 by 26 into i. ஸோ இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ சில்ட்ரன்.